வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிக விகித வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம். தர்பூசணி பழம் குறித்த கருத்து சர்ச்சை. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 9.69% வளர்ச்சியுடன் தமிழ்நாடு மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாலின சமத்துவம், சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தி சாதனை படைத்துள்ளது என்றும், நிலையான நிர்வாகம், தெளிவான தொலைநோக்கு கொண்டு மாநில மக்கள் எதிர்காலத்தை திராவிட மாடல் வடிவமைத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் நம் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருக்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று இலங்கை சென்றடைந்தார். முன்னதாக தாய்லாந்தில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றார். இன்று இலங்கை அதிபர் அனுரா குமார திசாநாயகாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை விரிவாக்குவது குறித்து விவாதிக்க உள்ளதாகவும், இந்தியா இலங்கை இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரு நாடுகளுக்கு இடையே முதன்முறையாக ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று சொல்லப்படுகிறது. நீலகிரியில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று நலத்திட்ட பணிகளை கள ஆய்வு செய்து வருகிறார். மேலும் முடிவுற்ற வளர்ச்சி பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வு மேற்கொள்ள இன்று புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாளை திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி நகரின் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தர்பூசணி பழம் குறித்த கருத்து சர்ச்சையான நிலையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோவில் தர்பூசணிகளில் செயற்கை நிறமூட்டி ஊசிகள் செலுத்தப்படுவதாக தெரிவித்திருந்தார். அவரின் இந்த கருத்துக்கு விவசாயிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அவர் அனைத்து பழங்களிலும் ஊசி செலுத்தப்படவில்லை என்றும், ஒரு சிலர் மட்டுமே இந்த தவறை செய்து வருவதாக தனது கருத்து தொடர்பாக விளக்கம் அளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அதிகாரி சதீஷ்குமார் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்கத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை, மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர்.
வக்பு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் கருப்பு உடை அணிந்து வந்திருந்தனர். மேலும் இந்த மசோதாக்கள் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்துவிடும் என குற்றம் சாட்டி அவர்கள் மசோதாவிற்கு எதிராக கோஷமிட்டனர். இந்நிலையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4000ஆக அதிகரித்துள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. அதன் காரணமாக அண்டை நாடுகளான வியட்நாம், மலேசியா, வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதன் தாக்கம் உணரப்பட்டது. இதனால் மியான்மர் மற்றும் தாய்லாந்தின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியது. இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4354ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 5850 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 220 பேர் மாயமாகியுள்ளனர். 5 நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குடியாத்தம் உமா மகேஸ்வரி அம்மன் சிலையில் இருந்து பால் சுரந்தது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கைலாயநாதர் உடனுறை உமா மகேஸ்வரி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் திடீரென இக்கோவிலில் உள்ள அம்மன் சிலையில் இருந்து தானாக பால் சுரந்து தரை வரை வழிந்துள்ளது. இதனை கண்ட கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் மெய்சிலிர்த்து வழிபட்டனர். இந்த தகவல் காட்டு தீ போல் பரவியதால் சுற்று வட்டாரங்களில் உள்ள மக்கள் கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு வருகின்றனர். பிரதமர் வருகையை ஒட்டி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். பின்னர் மதுரையில் இருந்து தனி விமானத்தின் மூலம் மீண்டும் டெல்லி செல்ல உள்ளார். பிரதமரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 40 பேருக்கு அனுமதி அளித்துள்ளனர். இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மதுரையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் வேலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்துள்ளது. கோடை வெயிலில் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் மற்றும் கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சம வேலை, சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் இச்சிபுத்தூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து வரும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிராமிய காவல் ஆய்வாளர் பழனிவேல் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதற்கு முன்னதாக தூண்டுதலின் பேரில் இதுபோன்ற தொழிற்சாலை வளாகத்தில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுவாமி தரிசனம் செய்தார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மயிலாடுதுறை திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கஜ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள அர்ச்சகர்களிடம் குறை நிறைகளை கேட்டறிந்தார். சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவருக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த சையத் லியாகத் அலி அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அவருடைய தாயார் வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் சையத் லியாகத் அலியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதி குற்றவாளிக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவனை தாக்கிய சத்துணவு சமையலர் மற்றும் உதவியாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கொள்ளைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சத்துணவு திட்ட சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் மாணவர் ஜோதீஸ்வரன் என்பவரை தாக்கியுள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு 2 பணியாளர்களையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அப்பள்ளி ஆசிரியை புளோரா மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இடையே ஏற்பட்ட முன்விரோத காரணங்களால் மாணவன் தாக்கப்பட்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வக்பு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டம் இயற்றியுள்ளது. இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அந்த வகையில் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர பொறுப்பாளர் முகமது ஆசிப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் குட்டி கோபிநாத் கலந்து கொண்டு மத்திய அரசின் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் உரையாற்றினர். இதில் 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மாவட்டம் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் இமிதியாஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 90 ரூபாய் குறைந்து 8,310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 103 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய திடீர் ஏவுகணை தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் அமெரிக்கா முன்மொழிந்த 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்தது. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 6 குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யா அமைதியை விரும்பவில்லை என்பதற்கான தெளிவான மற்றும் கசப்பான சான்றாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உக்ரைனின் விமான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் ராணுவத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளால் மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். அதிக விகித வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம். தர்பூசணி பழம் குறித்த கருத்து சர்ச்சை. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.